டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட அமீர் ரஷீதுக்கு 10 நாள் என்ஐஏ காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்ட அமீர் ரஷீதுக்கு 10 நாள் என்ஐஏ காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ச்சியாக என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் அமீர் ரஷீதை கைது செய்து 10 நாள் காவலில் விசாரிக்க என்ஐஏவுக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, முழு தகவல். விக்னேஷ், டெல்லி கார் குண்டு வெடிப்பு வழக்கில் அடுத்தடுத்த கட்ட அந்த விசாரணையினுடைய அறிவிப்புகள் வெளியாகி வருகிறது. என்ஐஏவினுடைய அறிக்கை மூலமாக கிடைக்கப்படும் அந்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய நிலையில நேற்றைய தினம் ரஷீத் இந்த வெடிகுண்டு சம்பவத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட ரஷீத் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இன்றைய தினம் டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்த நிலையில என்ஐஏ காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு 10 நாட்கள் அந்த கால அவகாசத்தை வழங்கியிருக்கின்றது டெல்லி பாட்டியாலா அந்த சிறப்பு நீதிமன்றம். எனவே அந்த 10 நாட்களில் அவரிடம் அந்த தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்படும். ரஷீத் என்பவர் ஏற்கனவே கார் அந்த குண்டு வெடிப்பில் உயிரிழந்த உமர் அவருடைய உதவியாளராக, அதாவது அவருக்கு உதவியதாக இவர் மீது அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த காரை வெடித்து சிதறிய காரை வாங்குவதற்கு உதவியதாகவும் அதே போல இதற்கு பின்னால் இந்த சதி திட்டத்தை தீட்டியதற்கு மிக முக்கிய பங்கு வகித்ததாக இவர் மீது ரஷீத் மீது தற்போது அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த விசாரணையின் போது அவரிடமிருந்து பல்வேறு வாக்குமூலங்கள் மூலமாக தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் போன்ற சம்பந்தப்பட்ட மாநில காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த வழக்கு என்ஐஏ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. என்ஐஏ தனி குழு 10 பேர் கொண்ட குழுவை அமைத்து இந்த விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த உத்தரவானது தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர், மருத்துவ பணியாளர்கள் என பலர் சம்பந்தப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அவர்களிடமும் விசாரணையை நடத்தப்பட்டு வருகிறது. என்ஐஏ அதிகாரிகள் அவர்களிடமும் அந்த பல்வேறு அந்த தகவல்களை கேட்டு அறிந்து வருகிறார்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், மருத்துவ கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள், அதே போல பேராசிரியர்கள் என அனைவரும் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். ஏனால் மறைமுகமாக திரைக்கு பின்னால் இது போன்ற தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு உடையதாக கருதப்படக்கூடிய இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் இந்த வெடிகுண்டு விபத்திற்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் மற்றொரு குண்டு வெடிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை மேலும் தீவிரமாகி இருக்கின்றது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி ராஜு.